தேர்தல் முடிவு தமிழக அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. திமுக, அதிமுகவை தோற்கடித்து தவேக ஆட்சியை பிடித்து ஆச்சரியப்படுத்தியுள்ளது. தவேக ஆட்சி அமைத்து 4 மாதங்கள் ஆகப்போகிறது. குறிப்பிடத்தக்க சில திட்டங்கள் அறிவித்தாலும் முதலமைச்சர், தவேக அமைச்சர்கள் சர்ச்சையில் சிக்கி வருகிறார்கள். இந்நிலையில் தவேக நிர்வாகியும் நடிகருமான சவுந்தரராஜா பெண்களுக்கு புருஷனாக துணை நிற்போம் என்று பேசியது சர்ச்சையாகியுள்ளது. நாகப்பட்டினத்தில் நடந்த தவேக நிகழ்ச்சியில் நடிகரும் தவேக நிர்வாகியுமான சவுந்தரராஜா பேசுகையில், நீ என்ன ஊரு, நான் என்ன ஊரு, முகவரி தேவையில்லை மற்றும் என்ன தவம் செஞ்சு புட்டோம், அண்ணன் தங்க ஆகிக்கிட்டோம் என்று பாட்டு பாடி பேச்சை ஆரம்பித்தார். இது நம் விஜய் அண்ணன் சொன்னது. இனி நம்ம அண்ணன் தான் முதல்வர். நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு பின்னாடி பாதுகாப்பாக நாங்கள் நிற்போம் என்று சொன்னார். அண்ணனாக, தம்பியாக, மாமனாக, புருஷனாக எல்லாமுமாம் நிற்போம். உங்கள் வீட்டு சொத்தா? ஐயையோ! அதாவது உங்கள் கணவர் உங்கள் பின்னாடி நிற்பார். உங்கள் அண்ணன் உங்கள் பின்னாடி நிற்போம். உங்கள் தம்பி உங்கள் பின்னாடி நிற்பார். ஆண்கள் பெண்களுக்கு பின்னாடி உங்கள் உரிமைகளை பெறவும் சாதனைகளை செய்வதற்கும் ஆண்கள் நாங்கள் துணை நிற்போம். இதை வைத்து ட்ரோல் செய்வார்கள், பண்ணட்டும். உணர்ச்சி வசத்தில் பேசினேன். உணர்ச்சி வசப்படாதீங்கடா என அண்ணன் சொல்லுவார். பார்த்து பேசுங்கடா என்று கூறுவார். அக்கா தம்பியை பார்த்ததும் சந்தோஷத்தில் சொல்லிவிட்டேன். ஆண்கள் பெண்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்பதைத்தான் சொன்னேன். இதை யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். பேசியவுடன் விமர்சனம் செய்வதற்கு என சிலர் வந்து விடுவார்கள் என்று சொன்னார்.